ஐயா சிவாய நம்ம ஐயா. நமச்சிவாயாதா. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? சம்போ மாதேவ ஜெய கால்பேர் அப்பா ஆத்தா புனித அருமையாக இருக்கும் ஆத்தா. சந்தோஷம் ஐயா. ஐயா ஒரு சின்ன டவுட், எனக்கு சந்தேகம். சொல்லுங்க. என்னன்னா நம்ம ஊர் வந்து கடலூர். சரியாத்தா. நாங்கள் அங்கே தான் இருந்தோம். சரியாத்தா. பிறந்து வளர்ந்ததெல்லாம் குஜராத்து தான். ஹிந்திலாம் நல்லா தெரியும் எங்களுக்கு. சரியாத்தா. இருந்தாலும் நாங்கள் காசிக்கு போவோம். போனாலும் அங்கேயும் இந்த சிவனை தான் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலைக்கும் வருவோம். திருவண்ணாமலை சிவனை தான் பார்க்க வரோம். இருந்தாலும் வந்து திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் எங்களை இழுக்கிற மாதிரி எங்களை காசி விஸ்வநாதர் ஏன் இழுக்கலை? நமச்சிவாய ஆத்தா. சிவனை தேடி எங்கேயும் ஓடண்டாத்தா. உள்ளுக்குள்ளே இருக்காத்தா. சிவா உள்ளே இருக்கான். ஆனால் திருவண்ணாமலைக்கும் காசிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பாவிகள் இருக்கிற சுடுகாடு திருவண்ணாமலை இருக்கு. ஞானிகளை பதிக்கிற சுடுகாடு திருவண்ணாமலை இருக்கு. காசியில் பாவிகளை எரிப்பான், திருவண்ணாமலை ஞானிகளை பிதப்பான். நீ என்னத்தை நீ விடணும். ஆனால் உன்னதா காசியில் போய் கால் வச்சா போதாத்தான் நம்ம மனம் நம்ம எல்லாமே புத்தி எல்லாமே மாறிடும். என்ன அது அங்கே பெரிய யந்திரம். சிவபெருமானே உருவாக்குன யந்திரம். அதுக்கு பேர் ஆனந்தவனம். ஆனந்தவனம். காசி வந்து பெரிய ஆனந்தவனம். அங்கே போய் கால் வச்சா நம்மளோட மந்த புத்தி எல்லாமே மாறிடும். அவன் பாவியா போனா அங்கே செத்துருவான். ஞானியா போனா அதுலேருந்து வெளியே வருவான். திருவண்ணாமலை வந்து சாவுவான். சிவா சிவா. இது அக்னி பகவான். இந்த அக்னி பகவான்ல வந்து அவன் கால் வைக்காமனா காசிக்கு போயிட்டு இங்க வருவான்னா அவன் இங்கேயே சாவுவான். என்னோட சாவு இங்கேயே தான். சிவா சிவா. அண்ணாமலையார் அப்படியே. இந்த அண்ணாமலையார் இந்த மலை அடிவாரத்துல என்னோட இந்த பூத உடல் விதைக்கிறதுக்கு எங்க அப்பா எனக்கு ஒரு பாக்கியம் தரணும். நான் அவனை வேண்டிக்கிட்டே இருக்கேன். அம்மா மலையை சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு இந்த கால் போறதுக்கு சுத்திட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை ரவுண்டு வரும் ஐயா நீங்க சுத்தி வர்றது? சொல்ல முடியாதுதான். சொல்ல முடியாது. சுத்திக்கிட்டே இருப்பேன். நடந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல நடக்கிறதுக்கு நமக்கு பெரிய பாக்கியம் வேணும். எங்க இருந்தோ வெளியூர்ல இருந்து வந்து ஒரு நாளைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போக எல்லாரும் வராங்க. ஆமா. இங்கேயே படுத்து கிடக்கும். ஆமா. அப்போ இந்த மலையை நம்ம உணரலைன்னா வாரம் என்னத்தை உணர போறோம்? நம்ம உணர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கணும். கிரிவலம் சுத்திக்கிட்டே இருப்பேன். அம்மாவே பார்த்திருப்பேன், ஐயாவும் பார்த்திருப்பாங்க. கிரிவலம் சுத்திக்கிட்டே இருப்பேன். இந்த மலையை சுத்துறது எனக்கு பெரிய பாக்கியம் ஆத்தா. இந்த மலையை சுத்தும் போது என் மனசு பூரா மாறிக்கிட்டே இருக்கும் ஆத்தா. நீங்க வந்து ஒரு யாத்திரை போறேன்னு சொன்னீங்க, காசி ராமேஸ்வரம் எல்லாம் போறேன்னு சொன்னீங்க. சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துல வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்காத நாங்கள் ரொம்ப நாளாக இன்னும் இது பார்க்க முடியலையே, ஒரு நல்ல உள்ளத்தை பார்க்க முடியலையேன்னு நாங்கள் வந்து ரொம்ப தவிச்சிட்டோம். ஏன் ஐயா இவ்வளோ நாள் 7 மாதம் எடுத்துக்கிட்டீங்க? அப்படி என்னென்ன ஊருக்கு போனீங்க, என்னென்ன பார்த்தீங்க அந்த ஊரில்? காசிக்கு போனாத்தா. காசியில் போய் உட்காந்தேன். அயோத்தி கும்பாபிஷேகத்துக்கு அயோத்தியில் இருந்தேன். நம்ம அப்பா இருக்கான் டேடி. யாரு? அண்ணாமலையார். சிவா. சிவா. அண்ணாமலையாருங்கிறது கிடையாது. திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர். அவரு தான் அடிமுனி காணாத அருணாச்சலேஸ்வரர். அண்ணாமலை கிடையாது. அது கோயில் அமைச்சுவார். ஓஹோ. அது கிடையாது. காசிக்கு போனேன், அயோத்தி போனேன், ஹரித்வார் போனேன், ரிஷிகேஷ் போனேன், நேரா கல்கத்தா போனேன், அசாம் போனேன், கம்மாக்கியா போனேன், போயிட்டு நேராக ராமேஸ்வரம் போனேன், திருச்செந்தூர் போனேன். சுற்றி வளைச்சிட்டு இப்போ அண்ணாமலையிட்ட வந்திருக்கேன். பரவாயில்ல. ஆனால் என்னன்னா அத்தா, அப்பா நம்மகிட்ட சொல்லுவான் அத்தா, இங்கே இரி அப்படின்னா இருப்போம். மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அதான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம். நம்ம மனசுக்குள்ள இப்போ நான் இருக்கேன் அத்தா, நான் தானே உன்கிட்ட பேசுறேன், நான் தானே பார்க்கேன், நான் தானே கையாட்டுறேன், நான் தானே படுத்துட்டேன், செத்தே போயிட்டேன். என்னை தூக்கி வச்சு பேசணும் பேச முடியாது. அப்போ எனக்குள்ள உட்காந்து பேசுறது யாரு? நீங்க தான். சிவா. சிவா. அவன் என்ன பண்ணுவான், நம்ம சில விஷயம் பண்ணுவோம், இது பண்ணாத, இது செய்யாத, இது தப்பும். ஆனா அவன் பேச்சு நம்ம கேட்க மாட்டோம். அவன் தான் அவன் தான் சிவா. அவன் பேச்ச நான் கேட்பேன். அவன் இரினா இருப்பேன், ஓடானா போயிருவேன். கிளம்பிடுவீங்க. அங்க போமா மனசுக்குள்ள என்ன வரும், அந்த எண்ணத்தை பேச்ச கேட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். அதான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து ஒன்னே ஒன்று அதான் அப்ப ஆனந்தமா நம்மளை வச்சிருக்கான்.
சந்தோஷம். எதுவுமே இல்லை, ஆனால் என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனந்தம்னா என்ன ஐயா? இப்போ நிறைய பொருள் வச்சுருக்காங்க, பணம் வச்சுருக்குறாங்க. நானே பார்க்குறேன், அந்த பணத்தை யாராவது தூக்கி விடுவோன்னு பாதுகாப்புக்கு ஆளும் வைக்கிறாங்க. அருமையான கேள்வி அதான். இருந்தாலும் அவங்க ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. எல்லாரும் ஆனந்தங்குது. ஆனந்தம்னா என்ன? பொருளாதாரத்தை நோக்கி ஓடுதாங்க, ஆ சொந்த பந்தத்தை நோக்கி ஓடுதாங்க, ம் சுற்றி இருக்க நண்பர் நோக்கி ஓடுதாங்க. ம் இதில் அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் ஆனந்தங்க. ம் 10 நிமிஷம் நீ அமைதியாக உட்காரு. ம் ம் தியானம் அப்படின்னு நினைத்தா, ம் நீ அமைதியாக இருக்க இடத்துல போய் நீ அமைதியாக உட்காந்தனா அது உன் அமைதி இல்லை, ஆ அந்த இடமே அமைதியாக இருக்கு. இடம். ம் அந்த இடத்துல நீ போய் நான் உட்காந்து அமைதியாக இருக்கேன் தியானம் பண்ணுன்னு சொல்லி தான் போய் போய் காவு காவுன்னு சத்தம் கேட்கு. ஆமாம். சந்தையில் உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து நீ அமைதியாரி, ம் அதுதான் உன் அமைதி. ம் அதான் எல்லாரும் ஆனந்தங்க. ம் ஆனந்தத்தை நோக்கி ஓடலை. ம் நாளைக்கு அவன் கொடுத்தா எதிர்வானா, இவன் கொடுத்தா எதிர்வானா, எதிர்வானா தருவோம். முட்டா போயிடுவோம், சாவ போகிற போயிடுவோம். ஆ டேய் சாவ போகிறவன் எதுக்குடா ஆனந்த் தேடி ஓடுத? ம் சிவான்னு உட்காரு. ம் ம் நீ அமைதியாக உட்காந்தா போதும், ஆனந்தம் உன் மடியில் இருக்கு. மடியில் வந்துடும். அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். இன்னும் பணம் இல்லை, பணம் இல்லை, காசு பணம் இல்லை, எதுக்கு அதான் ஆசை சும்மா பணம்? உட்காந்து இல்லை. இது ஒரு சிலர் ஒரு வார்த்தைகள். அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். அவன்கிட்ட காசு பணம் இல்லை, உட்காந்த இடத்துல உட்காந்து கிடக்குறான். அதான் கலியுகம் முடிஞ்சு கிருதாயுகம் ஆரம்பிச்சிட்டு ஆ இனிமேல் இந்த உலகத்தை சாமியார் தான் ஆளுவான், சன்னியாசி தான் ஆளுவான். ஆ ஆ. அந்த அளவுக்கு மாறி இருக்கு. யோகி ஆதித்யநாத் யூபியில் ஆளுதாரு. ஆ அவர் பெரிய பிரம்மச்சாரி, சன்னியாசி, குரு. ம் குருவே சரணம், அவர் குரு. குரு. சரியா? ம் மோடி ஆ அவர் ஆளுதாரு. ஆ மோடி பிரம்மச்சாரி. அவர் எல்லாம் சொன்னா கல்யாணம் முடிச்சா விட்டு விட்டாங்க. நானும் கல்யாணம் முடிச்சு விட்டு தான் வந்தேன். விட்டுட்டா ஒருத்திங்க. ஆ ஆ ஏன் அதெல்லாம் கேட்கக்கூடாது? சிவபெருமான் இடது பக்கத்தை கொடுத்தாலே எனக்கு தெரியாது. ஆ என் மனைவிக்கு இடது பக்கம் கிட்னியை கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லது ஐயா, புண்ணியம் பண்ணவங்க அவங்க. ஆமா, அவனுக்கு நல்லா இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கு, நான் விட்டுட்டேன். ம் ம் ஆபரேஷன் செத்துருந்தா ஆ செத்துருப்பேன், நல்லா இருக்கேன்னு விட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த உலகத்தை அங்க பாருங்க, மொத்தத்துல சொல்லுதேன், ம் கடவுள் எவன் இல்லைங்கானோ ம் அவன் இனிமே தமிழ்நாட்டுல வாழவே முடியாது. சிவா சிவா. அந்த கட்சி எந்த கட்சின்னு நான் சொல்ல வேண்டாம், எந்த கட்சியும் நான் சொல்லலை. ஆ சரி. ஆ கடவுளை பார்க்குறவன் ஜண்டாலாம் கடவுள் இல்லைன்னா ம் ம் சாலி பெரியார் சொன்னாரு, ஆ கடவுளையும் ஒன்னையும் கட்டி வச்சு அடிப்போம், ம் யாருக்கு வலிக்கும் அப்படின்னாரு. ம் அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ம் ஒன்னையும் கடவுளையும் கட்டி தூக்கி கிணத்துல போடுவோம், ம் எவன் வெளியே வரணும் அவன் தான் கடவுள்னாரு. ம் வருவானா பெரியாரு? வர முடியாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள்னு தேடிக்கிட்டு போகிறாங்களே, அவங்கெல்லாம் கடவுளை கண்டுபிடிச்சாங்களா? இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு என்ன பதில்? கடவுள் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, ம் இதான் அவங்க கேள்வி. ஆமாம். ரெண்டாவது, கடவுள் ஒருத்தன் தேடி போகிறான், அவனுக்கு கிடைக்கலையா, ம் இதான் ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி. கடவுள் ஒருத்தன் இருக்கான் இல்லையான்னா, ம் ஒரு மனுஷன் ம் எவ்வளோ சூழ்நிலையும் ம் கஷ்டத்துலையும் சூழ்நிலையும் ம் கடவுளே என்னை காப்பாற்றி சொல்ல முடியலன்னா ம் சொல்கிறாங்க. கடவுளே இல்லைங்க, ம் ம் இந்த உடம்புல இருக்கான். இந்த உடம்புல இந்த உடலாக இல்லை, ம் இந்த எண்ணமாக இல்லை, ம் சுவாசமாக இருக்கான். ம் இந்த சுவாசத்தை நீ அவனை கவனிச்சேன்னா ம் கடவுளை பார்த்துடலாம். ம் இந்த சுவாசத்தை கவனிக்காமல் வெளி உலகத்தில் எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்னை காப்பாற்றுவானான்னு நினச்சேன்னா கடவுள் காப்பாற்றவே மாட்டான். எப்படி காப்பாற்றுவான்? மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.